எடப்பாடி கே பழனிசாமி ரூபாய் 10,000 அறிவித்ததுதான் சூப்பர் ஹிட். சென்னை தேர்தல் வாக்குறுதியாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரூபாய் 10,000 வழங்கப்படும் என்று அறிவித்ததுதான் சூப்பர் ஹிட் என எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அவர் நேற்று சென்னை வானகரத்தில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர் கூறியதாவது, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரூபாய் 10,000 உதவித்தொகை வழங்கப்படும் என்று நான் அறிவித்தேன். ஆனால் அரசு நிகழ்ச்சியில் முதல்வர் M.K. ஸ்டாலின் பேசியபோது 0 சேர்த்தால் 0 தான் கிடைக்கும் என்று கூறியுள்ளார். திமுகக்கும் ஸ்டாலின் கூட்டணிக்கும் மக்கள் 0 வழங்குவார்கள். ரூபாய் 5,000 கொடுத்தது சூப்பர் ஹிட் என்கிறார். ஆனால் அவர் வழங்கியது 3 மாத உரிமைத் தொகையுடன் கோடை காலத்துக்கான ரூபாய் 2,000 சேர்த்து ரூபாய் 5,000 மட்டுமே. தேர்தல் பயத்தினால்தான் இதை முன்பணமாக வழங்கியுள்ளார். உண்மையிலேயே நாங்கள் அறிவித்த ரூபாய் 10,000 திட்டம்தான் சூப்பர் ஹிட். வருவாயை பெருக்கி மக்களுக்கு பல திட்டங்களை செயல்படுத்துவோம் என்று கூறினேன். அதனை சிலர் வலைதளங்களில் திரித்து வெளியிட்டுள்ளனர். வருவாய் பெருக்குவது என்றால் முழுமையான வசூல் செய்ய வேண்டும் என்பதுதான். திமுக ஆட்சியில் அரசுக்கு வரவேண்டிய வருவாய் குறைந்துள்ளது. முறையாக வசூல் செய்தால் தேவையான நிதி கிடைத்து மக்களுக்கு சிறப்பான ஆட்சி வழங்க முடியும் என்றார். இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் ப. பெஞ்சமின், அப்துல் ரஹீம், மாதவரம் மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.